தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜூன் மாத ராசி பலன் 2026. இந்த ஜூன் மாத கிரக நகர்வுகள். சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம். குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் அவர் இருக்கிறார், 4ஆம் பாதத்தில் கடகராசியில் உச்ச குரு. அதே மாதிரி ரிஷபத்துக்கு செவ்வாய் பகவானும் இந்த 15 டேட்டுக்கு மேலே பயிற்சி ஆகிறார். அதே 15 டேட்டுக்கு மேலே மிதுன ராசிக்கு இந்த சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார். அங்கே புதன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய புதனோட இன்னொன்று சுக்கிரனும் அங்கே இருக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலையும் ராகு கும்பராசியில். இது இந்த மாத கிரக நகர்வுகள். பொதுவாகவே குரு பயிற்சியான உடனே ஒரு சில பேருக்கு பலன்களை கொடுக்கும், ஒரு சில பேருக்கு குரு பயிற்சியாகி ஒரு 15-20 நாள் கழித்து கொடுக்கும். அப்போ ஜூன் மாதத்தில் நம்ம குரு பகவானுடைய பயிற்சியோட பலன்கள் முழுமையாக எடுத்துக்கலாம். இந்த ஜூன் மாதத்தில் கிரக நகர்வுகளும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்குது, எதுவும் கெடுக்கிற அமைப்பில் இல்லை. என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னாக்கா, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். தனுசு ராசி ஜூன் மாத ராசி பலன். இந்த தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான். தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்? இப்போ சூரியன் புதன் எல்லாமே 7ஆம் இடத்துல நிற்கிறாங்க. 15 டேட்டுக்கு மேலே செவ்வாய் மட்டும் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். இப்போ ராசிக்கு யோகாதிபதிகள் எல்லாமே மறைவு ஸ்தானத்தில் போயிட்டாங்க. 7ஆம் இடத்துல இருந்தால் கூட அந்த அளவுக்கு நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்ட்டு உங்கள் தசா புத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள். தனுசு ராசிக்கு 2023 நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க. ராகு 4ஆம் இடத்துல இருக்கும்போதுலேருந்தே வேலை ரீதியாக நிறைய பிரச்சனைகள். இப்போ 3ஆம் இடத்துல ராகு. வேலை ரீதியாக யாராருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அந்த வேலை ரீதியாக ப்ராப்ளம் இருக்காது, வேலை ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி. இந்த டைமில் வேலை மாற்றத்தை எதிர்பார்த்தீங்கன்னாக்கா வேலை மாற்றம் கன்ஃபார்மாக உண்டு. ஒரு சில பேர் 2025 ஒரு மேலதிகாரி மாறியிருப்பாங்க. அதில் இருந்து கொஞ்சம் சிக்கலை அனுபவிச்சுட்டு வரேன் சார், எனக்கு வேலைவாய்ப்பு ரீதியாக கொஞ்சம் சிக்கல் இருக்குது, அந்த சிக்கல்லாம் இப்போ தீரும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை. இந்த குரு பார்வையே நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கும். பொருளாதார மீன்ஸ் என்னன்னாக்கா, ஒரு வேலைவாய்ப்பு மூலிமா ஒரு பொருளாதாரம் வர்றது, பண வரவு, எதிர்பார்த்த பண வரவு. ரொம்ப நாளாக தடையாக இருந்தது சார், இப்போ 8ஆம் இடத்துல வேறு குரு போயிட்டார். இந்த மாதத்தில் ஒரு சில இது இருக்குது, மன அழுத்தங்கள் இருக்குது, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்ட்டு. 8ல் குரு போனால் என்ன உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருவாரான்னா இல்லை, பார்க்குற இடத்த பொறுத்து உங்களுக்கு நல்ல பலன்களை குரு கொடுப்பார். இந்த மாதத்தில் சனி பகவானும் குரு தான் உங்களுக்கு நல்லது பண்ணணும். ஏன்னா ராசிக்கு சூரியனோட பார்வையே இருக்குது, புதனோட பார்வை இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் ரீதியாக யாராருக்கெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வரீங்களோ, ஒரு சில பேருக்கு தொழிலில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு வரீங்க, சரியான வருமானம் இல்லை, கிளைண்ட்டுக்கு கூட ஒரு ஃபோன் பண்ணி கேட்டால் வரேன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க, அப்படியே தடையாகவே போயிட்டுருக்கு தனுசு ராசிக்கு. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ தொழில் ரீதியாக நல்ல ஒரு வரவு, பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் சுப விசேஷம் நடக்கிறது. அது மாதிரி 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருந்தாலே உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா அது சனியுடைய வீடு. 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துல. அவரோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா, சனியோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரேவதி நட்சத்திரம். இது 7ஆம் அதிபதியும் 10 குடை கிரகம், அந்த நட்சத்திராதிபதியில் தான் இந்த சனி பகவான் இருக்கிறார். பார்க்குற இடமும் செவ்வாயை பார்க்குறார் 3ஆம் பார்வையாக இந்த மாதத்தில். அது செவ்வாய் மூலிமானாக்கா 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறார் செவ்வாய். யாராருக்கெல்லாம் அந்த கடன் பிரச்சனை இருக்கோ அந்த கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வுக்கு வரும். இந்த மாதத்தில் ஒரு கடன் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் எங்கே சார் கொடுக்கறது? இல்லை, எதுவுமே வரல. இப்போ தொழில் ரீதியாக ஒரு வருமானத்தை கொடுக்கும், ஒரு வேலைவாய்ப்பு ரீதியாக ஒரு வருமானத்தை கொடுக்கும். இப்போ வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலையில் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குது, வேலை ரீதியாக ஒரு மாற்றம் இந்த மாதத்தில். அதே மாதிரி உடல்நல தொந்தரவுகள், யாராருக்கெல்லாம் உடல்நல தொந்தரவு இருக்குது, உடம்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரேன், மருத்துவ செலவு எடுக்கிறேன், அந்த மருத்துவ செலவுகள் கம்மியாகும். இதுவே மருத்துவம் எடுக்கலாமா, இப்போ ஆரம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு போனாலே மருத்துவ செலவுகள் ஒரு சில பேர் கொடுக்கும். ஏன்னா ராசிக்கு 4ஆம் அதிபதி இல்லையா,
8ல் மறையிறது உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாவே தசா புத்தி ரீதியாக ஏதோ ஒரு கிரகங்கள் வந்து தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். கொஞ்சம் ஒரு சில மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும் வேலை வாய்ப்பு ரீதியாக. அதேமாதிரி உடல்நல ரீதியாகவும் ஒரு சில பேருக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே வரும். அந்த உடல்நல ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது எல்லாமே இப்போ பரவாயில்ல, இப்போ கிளியர் ஆகும். ஏன்னா குரு 8க்கு போயிட்டார் அப்படின்றதுக்காக நீங்கள் ரொம்பலாம் கவலைப்பட தேவையில்ல. உச்சமாகிறார். பார்க்கக்கூடிய இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லது செய்யக்கூடிய இடங்கள். 2ஆம் இடம் வந்து பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடம். அதே மாதிரி 12 வந்து விரயம், செவ்வாயோட வீடு. அந்த செவ்வாயோட வீட்டை தான் செவ்வாய் பார்க்குறார். அதாவது இந்த மாதம் ஒரு 15 டேட்டுக்கு மேலே செவ்வாய் பயிற்சி ஆகி அந்த ராசியை பார்க்குறார். ஜூன் மாதம் வந்து விரயத்தை பார்க்குறார். சுப செலவுகள் நிறைய இருக்குது உங்களுக்கு இந்த மாதத்தில். செலவுனா ரொம்ப செலவெல்லாம் கிடையாது, தேவையில்லாத செலவெல்லாம் கிடையாது, தேவையான செலவு. ஏற்கனவே வந்து நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க, இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்ட்டு. செவ்வாய்னா சும்மா சொல்லக்கூடாது. வீடு கட்டுறதோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கலாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி. அது எல்லாமே இப்போ நடக்கும். வீடு கட்டணும்னு பிளான் பண்ணியிருந்தாலும் சரி. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கார் இல்லையா. ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி வீடு கட்ட முடியாமல் இருக்கேன், அதாவது ஒரு இடம் வாங்கி போடாமல் இருக்கேன்னா இடம் வாங்கி போடுவீங்க. வீடு கட்டாமல் இருக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எங்கே சார் வீடு கட்டுறது, ஒரு மனையாவது வாங்கி போடுனா இப்போ மனை வாங்கி போடலாம். இது இல்லைன்னா அதுக்கு உண்டான பிளானிங் போகும். இப்போ லோன் எதிர்பார்த்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதிகப்படியான ஒரு பண வருமானத்தை கொடுக்கும். வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை செய்கிறவங்க வந்து கொஞ்சம் வார்த்தைகளில் கவனம் தேவை. 8ல் குரு போனாலே ஏதோ ஒரு பெருசாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அதில் கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கும். அதுவே வந்து மன வலியை கொடுக்கும். அது நம்ம நெகட்டிவாக சொல்லக்கூடாது. இதில் வந்து எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது நல்லது. 8ஆம் இடத்துல குரு இருக்கிற வரைக்கும் எதிர்பார்ப்பு கம்மி பண்ணிக்கங்க. பெரிய எதிர்பார்ப்பே வேணாம். நடக்கிறது நடந்தே தீரும், நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைங்க. வேலை ரீதியாக யாருக்குமே அந்த கெடுதல் நினைக்காதீங்க. உங்களுக்கு கெடுதல் நினச்சவங்க எல்லாமே கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. ஆனால் நீங்கள் யாருக்கும் வந்து கெடுதல் நினைக்காதீங்க. இந்த மாதத்தில் வந்து ஒரு சில எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இன்னொன்று, கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. பண விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ல் வந்து செவ்வாய் மறையும் போது உங்களுக்கு பண விஷயத்தில் கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்படுத்தும். சிக்கனத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது. பெரிய செலவுகளை ஏற்படுத்தக்கூடாது. செலவுகளை வந்து பற்றி யோசிக்கக்கூடாது. ஒரு சில பேருக்கு வந்து வேலையில் ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்குது இல்லையா, அந்த பிரச்சனை இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். வேலை கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். படிப்பில் வந்து ரொம்ப டல்லாக இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ நல்லாயிருக்கும். ஒரு சில முயற்சிகள் எடுப்பீங்க, புதிய முயற்சிகளை எடுப்பீங்க. படிப்பு ரீதியாக யாராவது உதவிகள் கேட்டிருந்தால் அந்த உதவிகள் கிடைக்கும். அது மாதிரி திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமண வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, திருமண வாழ்க்கைங்கிறது நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை, இந்த மாதத்தில் ஒற்றுமையை பார்க்கலாம். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. திருமண வாழ்க்கைக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. யாருக்காவது கோர்ட்டு கேஸு வழக்குகள் போயிட்டு இருந்ததுனாக்கா அது தீர்வுக்கு வரும். நிறைய பேருக்கு வந்து இதில் இருக்குது. அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் தசைலாம் இருக்குது, இன்னொன்று ராகு தசை எல்லாம் இருக்குது இல்லையா. அதெல்லாம் ரொம்ப, அதாவது 7.5 சனியிலே நான் நல்லா இருந்தேன் சார், ஆனால் ராகு தசை இப்போ வந்து சமீபத்தில் தான் எனக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்ருக்கு அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. சனி நகரக்கூடிய இடம், அந்த இடத்துல பார்க்கக்கூடிய இடத்துல ராகு இருந்தால், அவயோக கிரகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து ராகு தசை பண்ணால் இப்போது கஷ்டத்தையே கொடுத்துட்டே வரும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு நிம்மதி பெருமூச்சு இந்த மாதத்தில். சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். இன்னொன்று, செலவுகளே வச்சுக்காதீங்க, பெரிய செலவுகளே வேண்டாம். நீங்கள் 10 ரூபாய்க்கு பிளான் பண்ணிங்கனாக்கா அது 20 ரூபாவில் போய் முடியும். அட்லீஸ்ட் ஒரு 12 ரூபா இல்லை 15 ரூபாவது அதுமாரி போய் முடியும். அதனால் எக்ஸ்ட்ரா தான் போகும். அதனால் பெரிய செலவுகளை வச்சுக்காதீங்க. தேவையில்லாத செலவெல்லாம் வேண்டாம். தேவையான செலவுகள் மட்டும் பாருங்கள். இதில் மன அழுத்தத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் ரொம்ப நாளாக எனக்கு ஏதோ ஒரு வலியும் வேதனை இருக்குது சார், அது பரவாயில்ல, அதுலேருந்து கிளியர் ஆவீங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் தான் குரு இருக்கிறார், 4ஆம் அதிபதி நட்சத்திரம். அதில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வேலை ரீதியாக நல்ல ஒரு உயர்வு. ஒரு சில பேருக்கு வந்து 8ஆம் இடத்துல குரு போயிட்டார் அப்படின்றதுக்காக வேலை வந்து போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வேலையில் என்ன ஆகுமோ ஏதாகுமோ, ஏன்னா பயங்காட்டிகிட்டே இருக்காங்க நிறைய பேர். அப்படி கிடையாது, ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். நான் வேணால் பாருங்கள், நிறைய பேருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா பொருளாதாரத்தை கொடுக்கணும். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா பொருளாதாரத்தை கொடுக்கும். இன்னொன்று வந்து அவர் வக்கரமாகும் போதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஜூன் மாதத்தில் கிடையாது,
இருந்தாலும் அது மாதிரி டைம் எல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பு. அப்போ 8ல் குரு இருந்தால் நீங்கள் யோசிக்க தேவையில்லை, தேவையில்லாத நெகட்டிவாக யோசிக்க தேவையில்லை, உங்களுக்கு மன அழுத்தம் கொடுக்க தேவையில்லை, அதை பற்றி நீங்கள் யோசிக்கவும் தேவையில்லை. வீடு கட்டுறதோ இல்லை ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இதுக்காக கொஞ்சம் யோசிச்சிருந்தா இந்த மாதத்தில் நடக்கும், அதுக்குண்டான அடி எடுத்து வைப்பீங்க. குடுக்கல் வாங்கல் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் பிரச்சனை தீரும். கடன் பிரச்சனைனாக்கா ஓரளவுக்காவது கடன் கொடுப்பீங்க, ஏதோ ஒரு வகையில் அந்த கடன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தை கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில். அதாவது இது வரைக்கும் தொழில் ரன் ஆகலை அப்படின்னாக்கா இப்போ தொழில் ரன் ஆகும், அது மூலிமா வச்சு இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக பணம் வரல சார், இப்போ வரும். அந்த கொடுத்த கடன் வர்றது, வாங்கின கடனை கொடுக்கறது, இது மாதிரி ஒரு பைசல் ஆகும். வீட்டில் சுப விசேஷம் அதிகமாக நடக்கும். ஏன்னா விரையாதிபதி விரயத்தை பார்க்கறது சிறப்பு, அருமையாக இருக்கும். 6ஆம் இடத்துல மறைஞ்சாலும் சுப விரயங்களை தான் அதிகமாக கொடுப்பார், சுப விசேஷம் அதிகமாக கூடி வர வைப்பார் செவ்வாய். ராகுவெல்லாம் 3ஆம் இடத்தோடு இருக்கிறது நல்லது தான். முயற்சிகளுக்கு இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால. இப்போ சனி இருக்கிற இடத்த தான் நம்ம பார்க்கணும் மெயினாக. நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கக்கூடிய காலம். இந்த தனுசு ராசிக்கு வந்து ஜூன் மாதத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கக்கூடிய காலம். நன்றி.